வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோங்க. குக்கரில் செய்ய போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன். நம்ம செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டை லவங்கம் பைசி பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா அரிசி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் பளபளன்னு வரும். அதனால் முன்னாடி ஊற வச்சு இதில் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் இந்த ஆனியன்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பண்ணி வச்சுருந்த இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா இந்த எண்ணெயிலே வேகணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வரைக்கும். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா நம்ம பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நல்லா கட்டியான தயிராக, புளிப்பு குறைவான தயிராக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 3க்கு 6 டம்ளர் அரிசினா நம்ம 5 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் குறைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ சாதம் கொஞ்சம் நல்லா பளபளன்னு வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். அளந்து தான் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு நல்லா இது கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அரிசி உடையும். இப்போ இது இன்னும் ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுக்கலாம். தண்ணி நல்லா அதோடு நல்லா ட்ரை ஆகிட்டு லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம தம்மை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோ அடுப்பில் வச்சு மூடி போட்டு விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் நல்லா ஹையாகவே வச்சுக்கலாம், குறைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அந்த அதிகமான தீயில் வச்சு நம்ம அப்புறமா தம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிரியாணிக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால், லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு லைட்டாக இப்படி கலந்து விட்டு தம் போட்டுக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். ஸ்லோ அடுப்புலேயே ஒரு 5 நிமிஷம் வெயிட் போட்டு விட்டுக்கினா போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ அடுப்புலேயே இருக்கட்டுங்க.
அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த ஹேர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா பலபலன்னு நல்லா சூப்பராக சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டாமல் நல்லா பலபலன்னு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம குக்கரில் கூட இது மாதிரி அந்த பிரியாணி பாத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இது மாதிரி குக்கரில் கூட நம்ம நல்லா பலன்னு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கணும். நல்லா பலன்னு சூப்பராக இருக்குது. நம்ம இப்போது சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.